மனைவி சொல்லிய மந்திர சொல். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் 2 மாடுகள் மட்டும் இருந்தன. அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது குடும்ப வருமானம். அதை வைத்துத்தான் தன் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தான். ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். அதை கேட்ட அவனும் உடனே தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை கூறினான். அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார். அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன. எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது. 2 மாடுகள் 4 4 8 இப்போது அவனிடம் 30 மாடுகள் உள்ளன. சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடு ஆனது. திரும்பின இடமெல்லாம் செல்வச் செழிப்பு. நிற்கவும் நேரமில்லை. ஆண்டுகள் ஓடின. மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார். தான் ஆசீர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த ஞானி. அந்த மனிதர் அவரை தேடி வருவார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார் ஞானி. ஆனால் 2-3 நாட்கள் ஆகியும் அந்த மனிதர் வரவில்லை. மனதில் அந்த ஞானிக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அந்த மனிதன் வீட்டுக்கு போனார். அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டு இருந்தான். அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வருவதாக சொல்லி அனுப்பினான். ஞானிக்கு கோபம் வந்தது. காசு பணம் வந்ததும் பழசை எல்லாமே மறந்து விட்டாயா? நன்றி கெட்டவனே, இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது. பழையபடி 2 மாடுதான் இனி இருக்கும் என்று சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார் ஞானி. அந்த ஞானி பேசியது எல்லாம் அந்த மனிதன் காதில் விழ பதறியடித்து ஓடி வந்தான். இப்படி கோபித்து கொள்வாரே என்று நான் நினைக்கவில்லையே என்று அந்த மனிதன் நினைத்து கொண்டே அவரை தேடி ஓடினான். ஆனால் அவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் வீடு திரும்பினான். வீட்டிற்கு வந்து பார்த்ததும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ஞானி சொன்னதுபடியே கொல்லைப்புறத்தில் 2 மாடுகள் மட்டுமே இருந்தன. அதை பார்த்து அந்த மனிதன் தலையில் அடித்து கொண்டே அழுதான். என் அலட்சியத்தால் எல்லாம் போச்சே, இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறோமே என்று புலம்பினான். அப்போது அவனது மனைவி அவன் அருகில் வந்து உடனே இந்த 2 மாட்டையும் சந்தையில போய் வித்துட்டு வாங்க என்று கூறினாள். அதை கேட்டவுடனே அந்த மனிதனுக்கு மேலும் குழப்பம் வந்தது. மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய? இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்று அந்த மனிதன் கூறினார். மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். சரி போ, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த 2 மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. அவனது மனது கனத்தது. கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான். ஆனால் அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை அன்புடன் வரவேற்றாள். இதை பார்த்த அந்த மனிதனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவனது மனைவி கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்கள் என்றாள். அவனும் போய் பார்த்தான். அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அங்கே வேறு 2 புதிய மாடுகள் இருந்தன. கேள்வியுடன் மனைவி முகத்தை ஏறிட்டான். மனைவி சொன்னாள், எப்பவும் உங்ககிட்ட 2 மாடுதான் இருக்கணுங்கிறது தானே சாபம்? அப்ப நீங்க 2 மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு 2 மாடு வந்துடும் இல்லையா? அவனுக்கு அப்போதுதான் அவள் சொன்னது புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பதும் புரிந்தது. அன்று முதல் தினமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரர் ஆனான். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தலே உயர்வை தரும். சிறு விஷயத்தை பூதாகரமாக பார்க்காதீர்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை. குணவதியின் கரம் பிடித்த எல்லாருமே கோடீஸ்வரர்கள்தான். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.